இந்த மாதிரிங்க இங்கே போயிருந்தேன் அப்படி சொல்லி நம்ம அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் நமக்கு சில நேரத்தில் சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த இரவாடிகள் அப்படி சொல்லி ஒருத்தங்க போகிறோம். ஆமாம், இரவாடிகள் அதை பார்க்க வேட்டையாட போகிறோம். ஆமாம், அது பயங்கரமாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்கள மிஸ் பண்ண மாட்டேன். இன்னொருத்தர் இருக்கான், அவன் பேர் வந்து அருண். அவன் வந்து அந்த பூச்சிகளை பற்றி, அந்த விலங்குகளை பற்றி, மரத்தை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னா வாடா வீரப்பா வா. இப்போ எப்படிங்க அடி? இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அடர்ந்த காடாக இருக்குது. எங்கெங்கே ஆபத்து இருக்குன்னு தெரியாது. நம்ம இந்த கரையை தாண்டி அந்த கரைக்கு போனோம். என்ன சொல்ல, அவன் மேனோசஸ் வைல்டு மாதிரி பேசணும். அதான் ஒன்று. நம்ம இந்த காடு பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இன்னும் எந்தெந்த இடத்துலலாம் அடர்ந்த இடத்துலேருந்து எதுலாம் வருதுன்னு தெரியாது. நம்ம அதுக்கு தயாராக இருக்க வேணாமா, கம்பு ஏதாவது எடுத்துக்கிடணும். நம்ம அந்த குச்சி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப பெரிய குச்சியாக இருக்குது. பெரிய குச்சியாக இருக்குது. இந்த குச்சி தான் நம்மளை காப்பாற்ற போகுது. ஆமாம், சிங்கம் வந்தாலும் நம்ம இதை வச்சு விரட்டலாம். சிங்கம் வந்தாலும் இதை வச்சு விரட்ட முடியும். ஆமாம், இந்த சின்ன குச்சியை இந்த தம்பிட்டு கொடுத்துடலாம். தம்பி, இந்த குச்சி வச்சு நீங்களும் முன்னால் போங்க. தம்பிக்கு பாதுகாப்பாக போங்க. இன்றைக்கி நம்ம வந்து வேட்டையாடுறோம். வீரப்பன், நீங்கள் ஏதாவது குச்சி வாங்கிடுங்க. உனக்கு ஒரு தம்பிக்கு ஒரு குச்சி கொடுங்க. கரடி வந்தால் அவர் விரட்டுவார். கரடி வந்தால் விரட்டுவார். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா மயில் தோகை இருக்குது. மயில் அதோட தோகையை விரித்து நமக்கு வேணாம் சொல்லி போட்டு போயிருக்குது. பார்த்துக்கங்க. விரட்டி போய் பிடிக்கலாம். ஓடுங்க எல்லாரும், ஓடுங்க. அது நம்ம நோக்கி தான் வருது. எல்லாரும் வேகமாக ஓடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணைக்கு பக்கத்தில் தான் பண்ணை இருக்குது. அங்கே ஆடு மாடு எல்லாமே இருக்குது. வாங்க பார்த்துருக்கீங்களா? இதுதான் மாடு. என்ன குட்டை மாடு. ஓகே. ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு நிற்கிது. ஆமாம், இந்த மாடுகள்லாம் நம்மளை முறைச்சி பார்க்குது. ஏன்னா இன்னைக்கு உணவு வைக்கல. ஆமாம், வருங்காலத்தில் அலங்காநல்லூரில் இறக்க போகிறது இந்த கருப்பன் தான். ஆமாம், பக்கத்தில் போகிறது கொஞ்சம் ஆபத்து. ஜோயில் பக்கத்தில் போகலாம். ஏன்னா தைரியசாலி. போடா. இப்போ மனோஜ் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஜோயில பார்த்தோன்னே மாடு மூத்திரம் போயிடுச்சு. ஜோயில் வா, உன்னை பார்த்தோன்னே மாடு மூத்திரம் போயிடுச்சு. வா, உன்னை பில்டப் கொடுக்கலாம். ஜோயில பார்த்தோன்னே மாடு மூத்திரம் போயிடுச்சு. ஜோயில் மேலே ஒரு பயம் இருக்குன்றது நான் உணர்ந்து கொள்கிறேன். இதுதான் நம்ம தம்பி வீரப்பன். சிங்கம் வருதா? இது கம்ப கொண்டா நல்லா இருக்கு. ஆமாம், இப்போ நம்ம சிலம்பு சுத்த போகிறோம். கையில கலக்காதீங்க. வா தம்பி, தம்பி டேய் வா தம்பி. ஜோயல் 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 டேய், அடி வெளுத்து போடுங்க. வா மானா டேய், சொல்லவே இல்லை. வீரப்பன், இந்த செடியை பற்றி ஏதாவது சொல்லுங்க. இங்கே பாருங்க வீரப்பன், இதான் தொட்டா சுருங்கி செடிங்க. வாங்க, இதை தொடுங்க, சுருங்கிடும். இது ஏன் சுருங்குதுன்னா அது தன்னுடைய பாதுகாப்புக்காக. தொடுங்க வீரப்பன். இவதான் நம்ம தம்பி சோறு. எப்படி இந்த இதே தொடுமா, இது தொடுமா. வாவ், பார்த்தீங்களா மக்களே, வீரப்ப தொட்டோன்னே சுருங்கிடுச்சு. ஏன்னா அதுக்கு வெக்க வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா. வாங்க நம்ம போகலாம். மறைந்திருக்கிற வேணா விலங்குகளை நம்ம பார்க்க போகலாம். அதுக்காக பாதுகாப்புக்காக தான் நம்ம இந்த குச்சியை வச்சிருக்கிறோம். எதுவுமே பண்ண மாட்டோம். ஆமா, நம்ம இதுக்கு காப்பிரைட்ஸ் போடலாம். நாங்க இந்த பதிவில் எந்த பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்தலன்னு சொல்லி பாருங்க. இது பட்டாம்பூச்சி. இந்த கொடூரமான ஒரு தம்பி எங்க கூட வந்துட்டு இருக்கிறான். அவன் என்ன குட்டி பூச்செல்லாம் அடிக்க ட்ரை பண்றான். நாங்க அந்த குட்டி பூச்சியை காப்பாத்திட்டோம். ஆமா, இன்னைக்கு இந்த பட்டாம்பூச்சியை நாங்கள் காப்பாற்றிட்டோம். நாளைக்கு காப்பாற்றுறதும் எங்களால் கஷ்டமான காரியம். ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஜோயில் இந்த பட்டாம்பூச்சி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லிடுங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்கே நாவல் மரம் இருக்கா? இல்லை. இது தேக்கு மரம். வாங்க வீரப்பன், வீரப்பன் இந்த தேக்கு மரத்தை குறித்து ஏதாவது சொல்லுங்கள்.
பின்னால் வர ஆள் மேலே பட்டு கொண்டாடே கீழே போடுறாடே அந்த கீழே போடுறா. கோயில் நீ இல்லாமல் எங்களை காரியத்தை கெடுத்துருவோம். நீ முன்னால் போகலண்ணே, நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோண்டா. ஏதாவது வாய்ஸ் ஓவர்லாம் போடுவோம், அப்போ உன்னை பற்றி சொல்லுமா இல்லையா? இங்கே பாரு, அது நாவல் மரம்டா. இது நாவல் மரம், இது ஜோயல். இந்த கசைக்கு மோந்து பாரு, நாவல் பழம் வாசம் வரும். சீரியஸா செய்யடா, செய்யக்கு தான் கூட்டம் இருக்கு. இந்தாம்மா ஸ்மெல் பண்ணி பாருமா, நாவல் பழம் வாசம் வருதா பாருமா தம்பி. அதே தான் வருது. ஓ தம்பி பாருமா, நாவல் பழம் வாசம் வருதா பாருங்க. இது நாவல் பழம் மரம், அதனால இப்படி தான் வாசம் வரும். நான் இந்த காலையில் நான் பெரிய வல்லவன் இதை மோந்து பார்க்குறேன். அதுக்கு நம்ம கஞ்சா அடிக்க மாதிரி பண்ண இது ஒரு அரிதான மூலிகை. ஆமா, இது ஒரு நாட்டு நாவல் பழம். ஆமா, மனமா இருக்கு. இந்த மனம் வேணும்னா காட்டு பக்கம் வாங்க. ஆமா, என்ன ஒரு 2 வருஷம் விதவிதமான ஃபீலிங்ஸை தரும். நம்ம அடர்ந்த பகுதியில் இருக்கோம். நம்ம தான் சேஃப்டியா இருக்கணும். இல்ல இன்னும் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். வாங்க நம்ம காட்டுக்குள்ள போகலாம். என்ன பண்ணுவீங்க? குடிச்சிருவீங்களோ? ஆமா, நம்ம ரெஸ்கியூ பண்ணி ஆபீசர் இருக்காங்க. ஆமா, தீயணைப்புத்துறை எடுத்து நம்ம போய் வனத்துறையிட்ட நம்ம கொடுத்துடலாம். ஆமா, பின்னால யார் மேலே பட்டுற போது குச்சி. பக்கத்துல பாம்பு கடிச்சா குழம்பு வைப்பியா? மானா? ஆமாம், இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் மரம். இந்த எலுமிச்சை பழம் மரம் என்றைக்கு வேணாலும் காய்க்கலாம். இன்றைக்கி வந்து அது காய் வைக்க போகுது, பூவெல்லாம் பூத்துருக்குது. இதுதான் வந்து துத்தி செடி, துத்தி கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இது மூல வியாதிக்கு ரொம்ப நல்லது. இதுதான் வீரப்பன், நம்ம குட்டி பையன், ரொம்ப அழகான பையன். நல்லா சேட்டெல்லாம் பண்ணுவான். தம்பி ஏதாவது சேட்டை பண்ணுமா? ஐயோ, யாருமே செருப்பு இல்லடா. செருப்பு போட வேண்டாம். வந்து செருப்பு இல்லாம வந்திருக்கிறதுனால பயல்க வந்து சின்ன பையங்க. ஆமா, நம்ம வந்து பாதுகாப்பா தான் இருக்கணும். வாங்க வெளியே போவோம். ஆமா, வெளியே வந்துங்க. வாங்க நம்ம வெளியே போகலாம் நண்பர்களே. வாங்க எல்லாரும் வெளியே போகலாம். இப்போ அப்படி நம்ம அந்த வழியில நம்ம வெளியே போவோம். எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. காட்டில் வன ஊர்வன எல்லாமே இருக்கலாம். அதனால எப்போ வேணாலும் உங்களுக்கு ஆபத்துக்கு வரும். ஆமாம், மெதுவா மெதுவா, பின்னாடி ஆள் நிற்காங்கடா. ஜோயல் மேலே யாருக்கு போய் பற்ற போகுதுடா. வாங்க. ஜோயல் தம்பி, ஐயோ ஐயோ, உங்களுக்கு யாருக்காவது தேக்கோடைய கொழுந்து, தேக்கம் செடி, அதாவது உங்களுக்கு, ஆமாம், உடைக்காதீங்க. வாங்க, வா, மேலே பட்டு போதீங்க, வா. பாருங்கள், தேக்கு கன்று இங்கே நிறையா இருக்குது. தேக்கு கன்றுலாம் வேணும்னா நீங்கள் சும்மாவே வந்து இங்கே பிடிங்கிட்டு போகலாம். இதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஐயோ, ஏன்னா உடைச்ச கொடுமைக்காரா, வா. ஆமாம், காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாரும் பட்டாம்பூச்சி பார்க்கலாம். அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள நம்ம நண்பர்களோட உலா போய்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்துட்டோம். அதனால நமக்கு தாகமாக இருக்குது. எல்லாருமே தாகமாக தான் இருக்காங்க. தண்ணி வேணுமா உங்களுக்கு? தண்ணி வேணும்னா நம்ம இந்த செடியில உடைச்சு தண்ணி நம்ம குடிக்கலாம். ஆமா, ஆனா தண்ணி இப்போதைக்கு இல்ல, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ சேட். நம்ம மேனோசோல் மாதிரி எங்க இருந்து தண்ணி கொண்டு வர முடியாது. ஆமா, இந்த காட்டுக்குள்ள தண்ணி இல்ல. நம்ம தண்ணி இல்லைன்னா நம்மளே நம்ம பாதுகாப்பாக அப்படியே கஷ்டப்பட்டு வெளியே காட்டை விட்டு வெளியே வரதான் பார்க்கணும். ஆமா, நம்ம மேனோசோல் மாதிரி உடச்சி குடிக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்ம பைப்பு போட்டிருக்காங்க, அந்த பைப்பை வச்சு தான் குடிக்கணும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா அரிய வகை தேன்கள்லாம் இருக்கும். ஆனா அந்த டைம் வந்து உங்களுக்கு தேன் எதுவுமே இல்லை.
அடுத்த தேங்கூடு இருக்கையில் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக கெட்டுவீங்க. ஏய் மேலே போட்டு போறா டேய், தம்பி மேலே போட்டுருக்குண்டா தம்பி ஜோயில். அடி வெளுத்துருவானே. பையனை அம்மா கண்டிக்கல, அதனால ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கு. இதாங்க நம்ம முன்னோர்களோட பனை மரங்க. ஆண் பனை மரம். ஆண் பனை மரம் வந்து எப்பவுமே காய் எதுவும் கொடுக்காது. ஆனா என்ன தனித்தனியா நிற்கும். அரிய வகையான இதுதான். இதுல வந்து நம்ம அதோட இலைகள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். பொறுத்து செய்ய எடுக்கனாலும் பனை ஓலை பனை அது என்னன்னு சொல்லுவாங்க. ஏய் அங்கே பாரு லெமன் ஒன்று பெருசாக கிடக்குது. பெட்டி ஏதாவது ஆகும். இங்கே பாரு என்னோட கையில் எவ்வளோ பெருசாக கொசு ரத்தம் குடிச்சிருப்பாரு. நண்பர்களே பாருங்கள், என் கையில் ஒரு கொசு எவ்வளோ. ஏய் இந்த கொசுவோடைய வயிற்றில் பாருங்களேன், ரத்தம் இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு தெரியுதா அதோட வயிற்று பகுதியில்? நண்பர்களே இந்த கொசு பாருங்களேன், என்னோட கையை கடிச்சிட்டே இருக்குது. என்னோட ரத்தத்தை அழகாக உறிஞ்சிருச்சு வலி இல்லாமல். இங்கே பாரு ரெண்டு கொசு இருக்குது பாரு. அடிடா கையில் அடி. எப்படி ரத்தம் கத்தியா? ஏய் மெதுவா ஏய் இது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இதோ பாருங்க நண்பர்களே, இந்த குழந்தைங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஐயோ ஐயோ இந்த குழந்தைங்க. ஆமாம் ஆமாம், இவன் டயர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கலாம். வெறிய பாருங்க. ஆனா நம்ம வந்து பொறுமையாளி. நம்ம ஆளுக்கு வந்து எல்லாம் தெரியும், அனுபவம் இருக்கு. கண்ணா பண்ணதான் அடி யாருக்காலும் நம்ம சுத்தமா ஊரே என்றே வளர்றோம். போதும் அப்படியா? ஐயோ வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாரும் எங்கேயாவது போகலாம். அங்கே பாரு 2 பட்டாம்பூச்சி. இரு. ஆமாம் 2. ஆமாம் அப்படின்னா எனக்கு அடுத்த பட்டாம்பூச்சி பறக்க இருக்குடா. எங்கேயோ பூனை சத்தம் கேட்குது. நீதானா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா காடுக்குள்ள சவுண்டு சத்தம் கேட்குது. குருவிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம காடாக இருக்க தெரியும், மனுஷன் கண்ணில் படாத தெரியும், நல்லா இருக்கும். அது மனுஷங்களை பட்டுட்டாங்கன்னா எல்லாமே நமக்கு ஆபத்தாகும். வாங்க நண்பர்களே, இதுதான் நொலாங்காய். ஆமாம் நண்பர்களே, இதுதான் நம்ம கருவேப்பில, கொத்தமல்லி. இது நாட்டு கருவேப்பிலை நண்பர்களே. இது தொட்டாலே வாசம் படைக்கல போகுது. யாருமே பற்ற போகுதா? மனம் வந்து அதிகமாக இருக்கு. நம்ம வீட்டில் உள்ளதோட நல்ல நறுமணம் தொட்டாலே வாசமாக இருக்குதுங்க நண்பர்களே. வரணும். உண்மையிலே வரணும். இங்கே பார்த்துருக்கேன் 2 அதான் நண்பர்களே, இங்கே பாம்பு அடிக்கடி வந்துட்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது நாகப்பாம்பு கூட பார்க்கலாம். ஆமாம் நண்பர்களே, புளி தான். ஆனால் புளியங்காய் இல்லை. காய் எப்போ காய்க்கும்? என்ன வீரப்பன் வீரப்பன்ட்ட கேட்போம். எப்போ காய் காய்க்கும்? சொல்லு மைக்கி. அப்படியா? எப்போ காய் காய்ச்சா பறிக்க வரலாம்? பூ பூத்தவனே காய் காய்க்கும் சொல்லுமா? ஓகே, நம்ம பறிக்க வரலாம் கண்டிப்பா. அடிய பாரு நிப்பாட்டிடுவோமா? கேமரா நிப்பாட்டிட்டு அறைய விழுத்தாதான் ஜோயில். இப்போ எலுமிச்சம்பழம் காட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எலுமிச்சை காயெல்லாம் இருக்கு. கேமரா வந்து இந்த காடை சுற்றி பார்த்து காமிக்கிறோம். லைட்டாக நேரம் வைங்க, செடியாக போடுங்க.
நான் சொன்ன பிறகு உங்களை யூடியூப்ல போட்டு தாக்கிடுவாங்க மாட்டீங்க சும்மாவே இருக்குங்க. எத்தனை கிணறு இருக்குங்க மொத்தம்? இங்க ஒரு கிணறு இருக்கு. இது வந்து இதுல தான் தண்ணி பாயும்பாங்க. இங்க வந்து ஆபத்தான ரொம்ப இருக்கு. ஏய் செங்காந்தல் மலர் இருக்குடா, வாடா. செங்காந்தல் மலர் இருக்குடா. டேய் வாடா வீரப்பன், வா செங்காந்தல் மலர் இருக்கு, வா. இந்த மாசத்துல மட்டும் தான் பூக்கும், நவம்பர் மாசத்துல தான் பூக்கும். வாங்க செங்காந்தல் மலர். தம்பி தனி வீடியோ போட்டுடா செங்காந்தல் மலரை பத்தி. இந்த பாரு நண்பர்களை பாருங்க, செங்காந்தல் மலர் தமிழகத்தோடைய தேசிய பூ இருக்குது பார்த்தீங்களா. இதோடைய கிழங்கு பயங்கரமான விலைக்கு போயிட்டு இருக்குது. டிமாண்டா இருக்கு மார்க்கெட்ல, இப்போ இதான் டிமாண்ட்ல இருக்கு. இது தமிழகத்தோடைய தேசிய மலர் தான். தமிழகத்தோடைய நிறைய காய்க்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆபத்தும் அதிகமா இருக்கு. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த அது எறும்பும்பாங்க, கொச எறும்பும்பாங்க. ஏதோ ஒரு எறும்பு சிமெண்ட் கலர்ல இருக்கு. அது நம்ம கடிச்சா பயங்கரமா வலிக்கும். இல்லை செங்காந்தல் எப்படி அங்கே போய் பறந்து நிற்கிது அதான் தெரியல. இந்த காட்டுக்குள்ள தனியா இருக்கு. கொய்யா மரம் பக்கத்துல இருக்கு. ஓ திஸ் இஸ் கொய்யா. கொய்யா ஓ கொய்யா வாங்க பக்கத்துல போலாம். ஆமா, ஏதாச்சும் வந்து அடிச்சிட போகுது. அது கொய்யாங்க. ஏய் மேலே பட்டுற போகுதுடா. வாங்க கிணத்தை பார்க்கலாம். ஏய் இங்கே வாடா, கிணறுலாம் பார்க்க வேண்டாம். ரைட்டு, இம்மா போகலாம். இம்மா கட் பண்ணுங்க பாட்டி செங்காய் மரம்